வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? மதுரையில இருந்து வரேன். மதுரையில இருந்து இங்க நியூ இயர் செலிப்ரேஷன்காக வந்தீங்களா? ஆமா. யாரும் அதாவது மதுரை நீங்க சென்னையில இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. நியூ இயர் செலிப்ரேஷன் எந்த ஊர்லயும் இல்லாம இங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஒரு தடவையா போய் பார்த்துட்டு கரெக்டா ப்ராப்பரா சேஃபா வந்துருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, என்ஜாயிங். ஓகே, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நான் மட்டும் தான் வந்தேன். எப்படி தனியா எப்படி வந்து செலிப்ரேட் பண்ண போறீங்க? நான் ஒரு அபிஷியலா கிளைண்ட் பாக்குறதுக்காண்டி வந்திருந்தேன். ஸோ இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஓகே, செலிப்ரேஷனுக்காக ஏன் மெரினா பீச்சை சூஸ் பண்ணீங்க? இல்ல மெரினா பீச் தான் இங்க சேஃபா இருக்கும் அப்படின்றாங்க. மித்த இடங்கள் இன்னும் க்ரௌடா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய போலீஸ் இங்க இருக்காங்க. ஸோ சேஃபா இருக்கனால நான் இங்க அப்படியே ஸ்டே பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க சென்னையில செலிப்ரேஷனா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, சென்னைக்கு வரதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு சென்னை? எப்படி இருக்கு ஃபுட்? எப்படி இருக்கு பீப்பிள்? எப்படி இருக்காங்க? பயங்கரமா இருக்கு. நான் பெங்களூர்ல தான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் 4 இயர்ஸ் பெங்களூர் தான் இருந்தேன். சென்னை வந்து எனக்கு என்னமோ ரொம்ப அந்நியமா தெரியல. நான் மதுரையில இருக்கறனால எனக்கு எல்லாரும் ஈஸியா கேஷுவலா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பெருசா வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் என்னோட ஊர்க்காரங்களே நிறைய பேர் நான் பாக்குறேன். இங்க இருக்கணும்னு அன்பா பழகுறேன். நானும் கூட மாட்டேன். சோ ஹாப்பி. யா. 2025ல உங்களுக்கு நடந்த ரொம்ப மோசமான விஷயம் எனக்கு 26ல நடக்க கூடாது அப்படின்றத என்ன சொல்றது, மோசமான விஷயம் சொல்ல முடியாது. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இத வந்து போனை வந்து நம்ம எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல. சோ என்னதான் ஏகப்பட்ட அபிஷியல் ஒர்க் இருந்தாலும் வீட்டுல ஒர்க் இருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து என்னால நான் வெளியே வர முடியும் நம்புறேன். என்னால சத்தியமா முடியல. இந்த வருஷம் ரெசல்யூஷனாவே இந்த போன்ல இருந்து வெளியில வரணும்ன்ற ஒரே குறிக்கோள தான் இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. 26க்கு எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் வேற, நான் ஜிம் போகணும், இதெல்லாம் நல்லதா சாப்பிடணும், ஒரே இதாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். கண்டிப்பா சுகர் கட் பண்ணும். இப்ப சுகர் கட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் சுகர், அத பத்தி கொஞ்சம் பீப்புளுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுகர் கட் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டா அதுக்கப்புறம் கரெக்டா ஆயிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எனர்ஜி குறையும். பட் அதுக்கு தேவையான ஃபைபரும் சேர்த்துக்கணும், அதுக்கு தேவையான கால்சியமும் இருக்கணும். சோ நிறைய பேர் அப்படியே அப்ரப்டா சாப்பாடை கட் பண்ணிட்டு சுகரை கட் பண்ணிட்டு அப்படியே டிஃபிஷியன்சில ஆன்சைட்டி இஷ்யூஸ், கிருகிருன்னு வர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ்ல நிறைய வருது. அந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா மட்டும் பார்த்துட்டு சுகர் கட்டை ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா நிறைய டாக்டர்ஸே இந்த சுகர் கட்டை பத்தி எடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னவா இருக்கீங்க? ஆக்சுவலா நீங்க இவ்வளவு சொல்றது பார்த்தா எனக்கு என்னமோ நியூட்ரிஷனிஸ்டா இருப்பீங்க. இல்ல நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன். சோ அதனால நான் ஹெல்த்தியா இருந்தா தான் என்னோட எம்ப்ளாயிஸை பார்க்க முடியும், ஃபேமிலியை பார்க்க முடியும். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு ஆன்சியஸ் எனக்கு எப்பயுமே இருக்கு. அதனால நான் ஹெல்த் கான்சியஸோட இந்த சுகர் கட்டு ஏன் இவ்வளவு பேசுறாங்கன்றத நான் டீப்பா ரிசர்ச் பண்ணனால நான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. டயட்டுக்கு அப்புறம் என்னோட மூவ்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கு, என்னோட திங்கிங் நல்லா இருக்கு. ஸோ 2026ல என்னோட ஒரே குறிக்கோள் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். பீப்புளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 2026க்கு இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல நீங்க பார்த்த மோசமான விஷயமா இருக்கும். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க இயற்கை பேரிடர் அது இது வந்துச்சு, அப்புறம் நிறைய நம்ம யோசிக்காத எதிர்பாராத விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்குது. என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம முக்கியமான விஷயம், நம்ம 1000 விஷயம் வேணா பேசலாம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. யாருக்காவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா அன்னைக்குதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி பெரிய பணமோ இல்ல வேற ஏதாவது பெரிய விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்களோ எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. ஹெல்த் தான் பெருசு. அப்பா அம்மா கூட மறந்துடும். அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூன்றது இண்டிவிஜுவலா ஒருத்தரும் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் உலகத்துல இருக்கு. சோ இந்த 2026ல மக்கள் எல்லாரும் ஹெல்த் பிரையாரிட்டியா வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி a best year for you everyone. யா. இப்ப நியூ இயர்க்கு ஏதாவது ஒரு 2026 வருது. இட்ஸ் நாட் மத்த ஸ்டேட்டுக்கு மாதிரி இல்லாம இது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா அப்கோர்ஸ் எலெக்ஷன் வருது. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? கண்டிப்பான முறையில மக்கள் வந்து ஒரு புது வரவை எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் யாரையுமே நான் குறை சொல்லல. ஏன்னா எல்லாரும் சைட்லயும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஆனா புதுசா வர்றவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நிறைய எடுத்து வச்சா மக்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு பாயிண்ட் ஒன்னு எடுத்து வைக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்போசிஷன் மட்டும் நம்ம பேசிட்டே இருக்கோம், ஃபைன், அது எல்லாருமே பேசலாம், அதுதான் அரசியல், எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி நான் இது பண்ண போறேன், இதை நான் செய்ய போறேன் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்கிற அந்த கேண்டிடேட்டுக்கு மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஃபீல்டுல இருக்கேன்னு. இப்போ வந்துட்டு நீங்க கொடுத்த இந்த பேட்டியை வந்துட்டு நம்ம விற்க போறோம். ஓகே, எப்படி அதை வந்து
ஓகே, இந்த பேட்டி வந்து சராசரி மக்கள் கொடுத்த பேட்டியை விட நான் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸா ஒரு விஷயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வைரல் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இதை நீங்க ப்ரையாரிட்டி வச்சு நீங்க முன்னெடுத்தீங்கன்னா இட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஒன். ஓகே, ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமா? யா ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். என்ஜாய் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா வச்சு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ ஃபார் எவ்ரி ஒன். பெஸ்ட் விஷஸ்.